கெட் டு அப்படின்னா சென்றடைன்னு அர்த்தம். இது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்கலாம். They got to their native last Monday. They got to their native last Monday. அவர்கள் போன திங்கட்கிழமையன்று அவருடைய சொந்த ஊரை சென்றடைந்தனர். அவர்கள் போன திங்கட்கிழமையன்று அவருடைய சொந்த ஊரை சென்றடைந்தனர். ஸ்டெப் ஆன் ஸ்டெப் ஆன்னா ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து செல்லுதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஏதாவது காலேஜிலேருந்து வீட்டுக்கு போகிறது, இல்லை வீட்டிலேருந்து காலேஜுக்கு போகிறது, அந்த மீனிங்கில் இது வரும். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட நம்ம பார்ப்போம். ரகு வில் ஸ்டெப் ஆன் டு த காலேஜ் எவ்ரி மார்னிங் அட் 8 o'clock. ரகு வில் ஸ்டெப் ஆன் டு த காலேஜ் எவ்ரி மார்னிங் அட் 8 o'clock. ரகு தினமும் காலை 8 மணி அளவில் கல்லூரி நோக்கி புறப்படுவான். ரகு தினமும் காலை 8 மணி அளவில் கல்லூரி நோக்கி புறப்படுவான். டு அண்ட் ஃப்ரோ அப்படின்னா முன்னுக்கும் பின்னுமாக, அதாவது நீங்கள் சோப்பில் போடும்போது முன்னாடியும் பின்னாடி இருப்பீங்களா, அந்த மாதிரி முன்னுக்கும் பின்னுக்குமாகன்னு அர்த்தம். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பார்க்கலாம். That machine part should be cleaned to and fro with brush. That machine part should be cleaned to and fro with brush. அந்த இயந்திர உறுப்பு ப்ரஷ் கொண்டு முன்னுக்கும் பின்னுமாக சுத்தம் செய்ய வேண்டும். அந்த இயந்திர உறுப்பு ப்ரஷ் கொண்டு முன்னுக்கும் பின்னுமாக சுத்தம் செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸு ஆஸ் இட் இஸ்னால் இருக்கக்கூடிய நிலையிலேயே, அதே நிலையின் அர்த்தம். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பார்க்கலாம். We want to memorize the answer as it is in the book. We want to memorize the answer as it is in the book. நாம் புத்தகத்தில் இருப்பது போலவே பதிலை மனப்பாடம் செய்ய வேண்டும். நாம் புத்தகத்தில் இருப்பது போலவே பதிலை மனப்பாடம் செய்ய வேண்டும். செட் ரைட்னா சரி செய், ஃபிக்ஸ் பண்ணு அப்படிங்கிற மீனிங். தட் மீன்ஸ் நம்ம இதை சென்டென்ஸோட பார்க்கலாம். ஐ வில் செட் ரைட் மை ரிஸ்ட் வாட்ச் மை செல்ஃப். ஐ வில் செட் ரைட் மை ரிஸ்ட் வாட்ச் மை செல்ஃப். நான் என்னுடைய கை கடிகாரத்தை நானாகவே சரி செய்வேன். நான் என்னுடைய கை கடிகாரத்தை நானாகவே சரி செய்வேன். லுக் ஆஃப்டர்னா கவனித்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். கவனித்துக்கொள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் லுக் ஆஃப்டர் மை மதர். ஐ வில் லுக் ஆஃப்டர் மை மதர். நான் எனது தாயை கவனித்துக் கொள்வேன். நான் எனது தாயை கவனித்துக் கொள்வேன்.